أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون அல்லாஹ்வின் உதவியினால் வாராந்தம் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய மனதுக்கு ஒரு ஆறுதலாக எமது பள்ளிவாசலில் ஒன்று சேர்ந்து நல்ல விடயங்களை கேட்டு இரவு சாப்பாடை சாப்பிட்டதற்கு பின்னாலும் இருந்து நகைச்சுவையாக கதைத்து அந்த எங்களுடைய மனக்கவலைகளை கஷ்டங்களை வேலை பல்களை குறைத்த வண்ணம் அழகான முறைக்கு ஒன்று சேர்வதற்குரிய ஒரு இடமாக பள்ளி வாசல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு, அதுவும் இஸ்லாமிய நாடு இல்லாத கொரியாவிலே சொந்த இடமாக வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு பள்ளி வாசலில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்திருக்கிறார். இது ஒரு உண்மையிலேயே தௌஃபீக் என்று சொல்லுவது என்பது வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், தௌஃபீக் நல்ல விடயங்களுக்கு தௌஃபீக் கிடைப்பது என்பது அது எண்ணின் மூலமாகத்தான் கிடைக்கும். சில நேரங்களுக்கு பார்க்கலாம், சில பேர் இடங்களுக்கு தூர இடங்களிலிருந்து வருவார்கள், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு முடியாது, அந்த இடத்துக்கு சமூகம் தருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதிகமான ஏழைகள் அல்லது நடுத்தர வர்க்கத்தினுடையவர்கள் கஅபாவை பார்த்து விட்டார்கள், உம்ரா ஹஜ்ஜுடைய கடமையை செய்து விட்டார்கள். பரம்பரை பணக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கையில் பணம் குரலும். ஒரு பரியல் தேங்காய் மட்டும் போதும் 3 ஹெக்டர். ஆனாலும் உம்ரா செய்வதற்குரிய பாக்கியம் இதுவரைக்கும் இல்லை. இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் என்ன விளங்குகிறது? வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். இந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரியான நல்ல கர்ம காரியங்களை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அனுகூலம், அவனுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. இது எங்களுடைய யாருடைய கட்டித்தனமும் இல்லை. எங்களுடைய மனசுக்கு நான் பள்ளிக்கு போகணும், இந்த விடயத்தை கேட்கணும் என்கிற எண்ணத்தை தருவது யார்? அல்லாஹ். ஒரு மனிதனிடம் 2 விதமான பண்புகளும் இருக்கிறது. ஒரு மனிதனிடம் 2 விதமான பண்புகளும் இருக்கிறது. ஒன்று மலக்கானியர், இன்னொன்று சைத்தானியர். மலக்கானியர் என்பது அந்த நல்ல மலக்குடைய மலக்குமார்களுடைய கிராமன் காத்திபீன், எங்களுடைய செயல்களை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்பிஹி, ஒரு மனிதனை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மலக்குமார்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அவர்கள் தேன் பை தேன் செய்வார்கள், மாறிக்கொண்டிருப்பார்கள். சில நேரம் சில மனிதர்கள் பெரிய வாகனங்களில் இருந்து எச்சரிக்கப்பட்டிருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய உடம்பில் எந்த விதமான கீழும் இருக்க மாட்டார்கள். ஆனால் சிலருடைய வாகனங்களில் பார்த்தால் எந்த ஒரு எக்ஸிடனுடைய அடையாளமும் இல்லை, ஆனால் வஃபாத்தாக இருப்பார்கள். இதெல்லாம் எதனை உணர்த்துகிறது சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை பாதுகாப்பதற்கென்று, அந்த மனிதனுடைய செயற்பாடுகளை கவனிப்பதற்கென்று மலக்குமார்களை நியமித்து வைத்திருக்கிறார். எனவே ஒரு மனிதனுடன் மலக்கானியத் என்று சொல்லக்கூடிய நல்ல சிந்தனைகள், நல்ல பண்புகள், நல்ல எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய பண்புகளும் இருக்கும். அது யாருக்கு உண்டாகும்? அல்லாஹ் எவரை நல்லவர்கள் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறானோ, நான் நல்லவனாக ஆக வேண்டும் என்று யார் முயற்சி செய்கிறாரோ, அல்லாஹ் இரண்டையும் சொல்கிறான். அது அஃப்லஹ மன் தஸ்ஸாஹா. இதில் என்ன இருக்கிறது? எந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினானோ அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு இடத்தில் அது அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னை நல்ல ஒரு மனிதனாக ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறானோ அவனும் வெற்றி பெற்று விட்டான். எனவே நல்லவராக ஆகுவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எந்த மனிதன் நான் இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டி வரும், நான் மரணம் அடைந்து விட்டால் நான் தனியே தான். ஒரு மனிதன்
இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவனுக்கு 3 விதமான நண்பர்கள் இருக்கிறார்கள். 3 விதமான நண்பர்கள். முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் அஹில்லா சலாசா, 3 நண்பர்கள். கலீல் என்று சொல்வது உற்ற நண்பருக்கு சொல்வது. கலீல் என்று சொல்வது உற்ற நண்பர். நாங்கள் சில நேரம் எங்களுடைய ரகசியங்களை எங்களுடைய உமாவுக்கு சொல்ல மாட்டோம், அந்த நண்பருக்கு சொல்லுவோம். அவர் அந்த அளவுக்கும் அம்பயாலுவா, அந்த அளவுக்கு நெருக்கமான தோஸ்த், நண்பன். அப்படி இருக்கக்கூடிய சொல்லக்கூடியவருக்கு தான் ஹலீல் என்ற வார்த்தை சொல்றது. அப்ப ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே 3 ஹலீல்கள் இருக்கு, நண்பர்கள் இருக்கிறார்கள். 2 நண்பர்கள் இந்த உலகத்துக்கு மாத்திரம்தான். அந்த 2 நண்பர்கள் தேவை, மாற்றி இருக்கிறார், தேவை. அடுத்த ஒரு ஹலீல், அவருடைய பிரயோஜனம் இந்த உலகத்திற்கு வழங்க மாட்டாது. எப்ப நாங்கள் கண்ணை மூடுவோமோ அவருடைய வாழ்க்கையில் இருந்து அவர் எங்களோடு இருப்பார். முதலாவது நண்பர் எங்களுடைய மனைவி, பிள்ளைகள், எங்களுடைய ஃபேமிலி, எங்களுடைய குடும்பம். இவர்களும் எங்களுடைய நண்பர்கள், எப்போதும் எங்களுடைய இருப்பார்கள். அவர்கள் எங்களோடு இருக்கும் பொழுது நான் கஷ்டத்தோடு இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால், நல்ல தோற்றுடையவர்களாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். அப்படித்தானே? மனைவி பிள்ளைகள் ஒழுங்கான முறைக்கு அமைந்தால் வாழ்க்கையில் நாங்களுடைய பொருளாதாரம் கஷ்டமாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். அந்த புரிந்துணர்வோடு செயல்படக்கூடிய குடும்பமாக இருந்தால் அவர்களுடைய பிரயோஜனம் எங்களுக்கு, நாங்கள் நோய்வாய்ப்படும் பொழுது எங்களுடைய மனைவி எங்களுக்கு உதவி செய்கிறார், எங்களுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்கிறது. நாங்கள் வயோதிபம் அடையும் பொழுது எங்களுடைய பிள்ளைகள் எங்களை பராமரிக்கிறார்கள், பெண் பிள்ளைகள் ஊழியம் செய்கிறார்கள், ஆண் பிள்ளைகள் உழைத்து தருகிறார்கள் என்றெல்லாம் உற்ற நண்பர்களை கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய பிரயோஜனம் உலகத்தில் எங்களுக்கு வழங்குகிறது. இந்த குடும்பத்தார்களுடைய பிரயோஜனம் எங்களுக்கு விளங்குகிறது. இவர்கள் எதுவரைக்கும் இருப்பார்கள்? இவர்களுடைய உதவி, உடல் பணம் சம்பந்தப்பட்ட உதவி எதுவரைக்கும்? கண்ணை நான் மூடும் வரைக்கும். எப்போது அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் மன்னரையோடு திரும்பி விடுவார்களோ அதற்கு பின்னால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? பண உதவியோ உடல் உதவியோ என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனாலும் அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக நாங்கள் வளர்த்தால் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல பழக்க வழக்கத்தின் மூலமாக எங்களுடைய ஏற்றுக்கு நன்மை வந்து சேர்வது 2வது விடயம். இது முதலாவது நண்பர். 2வது எங்களுடைய சொத்து செல்வங்கள், பணம், எங்களுடைய பேங்க் பேலன்ஸ் செய்யக்கூடிய பணம் ஒரு அவசரத்துக்கு என்ன செய்யறது? எங்களுக்கு உதவி செய்கிறது. அது அப்படித்தான் அதனை வைத்திருக்கிறார் சம்பவமாக. அதே மாதிரி என்ன செய்யறது? பொருள் தேவையா, வீடு கட்டுறது, வாகனம் எல்லாமே எங்களுக்கு என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. நீண்ட நேரம் நாங்கள் நீண்ட மணித்தேரங்கள் செலவழிக்க வேண்டிய பிரயாணத்தை நாங்கள் எங்களுடைய வாகனத்தின் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? சில மணித்தேரங்களில் நேரங்களை எங்களுக்கு உதவி. அதனுடைய பிரயோஜனம் எது வரைக்கும்? நான் கண்ணை மூடும் வரைக்கும் தான். நான் மரணித்தாலும் கூட என்னுடைய ஜனாதாவை அந்த வாகனத்தில் வைத்து செய்வார்கள், மக்கள் வருவார்கள். அது வரைக்கும் தான். அடுத்தது நண்பன் எங்களுடைய நல்ல அமல். அடுத்த நண்பர் நல்லமல். நாங்கள் செய்கின்றமே நல்லமல், ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், பள்ளிவாசலுக்கு வருகிறோம், எங்களுக்கு நல்ல தூங்கல், நல்ல ஒரு இடத்துக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடணும். ஏன் நாங்கள் கிழமைக்கு ஒரு விடுத்த எங்களுடைய நேரத்தை எல்லாம் செலவழித்து விட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு வந்து சாமான்களை வெண்டது, பொருட்களை வாங்கி வெட்டி சமைத்து அதற்கு பின்னால் கழுவி, ஏன் இதெல்லாம் நாங்கள் எதுக்காக வேண்டி செய்கிறோம்? இந்த பள்ளி வாசல் ஹயாத்தாக வேண்டும். நாங்கள் கொரியாவில் இருக்கிறோம், நாங்கள் வேலை செய்து வருகிறோம், எங்களுக்கு ஜுமாவுடைய கடமையை பூர்த்தியான முறைக்கு செய்யப்படுத்த குத்துபாக்களை செய்யப்படுப்பதற்கு டைம் கிடைப்பதில்லை. சில நேரம் தொழுவதற்கு மாத்திரம் டைம் கிடைக்கிறது. எனவே நான் அந்த கிழமைக்குரிய அந்த உபதேசத்தை அழகான முறைக்கு கேட்க வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக இந்த புரோகிரத்தை நாங்கள் தயார் செய்கிறோம், ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் என்ன செய்யறோம்? ஒவ்வொருத்தரும் எங்களுடைய பணங்களை போட்டு, சரீர உதவியை போட்டு நாங்கள் அனைவரும் ஒவ்வொருத்தரும் அந்த புரிந்துணர்வோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இதுக்கு வருகின்ற அந்த அமல் இதெல்லாம் வீணாக போகாது. ஏன்? சில நேரங்களில் நன்மைகளும் இடங்களை பொறுத்து வேறுபடும். என்னுடைய நாட்டில் எங்களுக்கு அனைத்து விதமான சுதந்திரமும் இருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் ஈடுபடுகின்ற அமலுக்கு ஒரு நன்மை. நாங்கள் கொரியாவுக்கு வந்திருக்கிறோம், முஸ்லிம் நாடு கிடையாது, சாப்பாட்டு விடயத்தில் ஹலால் ஹராத்தை கடுமையாக பேணுகிறோம், நன்மை இருக்கிறது. இந்த ஜுமாவுடைய கடமை வேலை பழுக்கு மத்தி லஞ்ச் டைமிலேயும் நாங்கள் என்ன செய்கிறோம்? டைம் எடுத்து பள்ளிவாசலுக்கு போகிறோம், சாப்பாட்டை குறைத்துக் கொள்கிறோம். எப்படி 300 இமாமார்கள்
அவர்களுடைய அந்த நல்ல சாப்பாடை சாப்பிடுவதற்கு நேரம் மிச்சம் எடுத்துக் கொள்ளும் என்பதற்காக வேண்டி காய்ந்த ஒரு ரொட்டி துண்டை அந்த தண்ணீரை தொட்டு அவசரமாக அது ஊறி அவசரமாக நான் சாப்பிட்டு விட்டு எழுத வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக வேண்டி எவ்வாறு குறுகிய நேரத்தை பயன்படுத்தினார்களோ அதே மாதிரி எங்களுடைய சகோதரர்களிலும் பிஸ்கட்டை சாப்பிட்டு விட்டு கோபியை சாப்பிட்டு மட்டும் விட்டு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்கள். இதெல்லாம் வீணாக போக மாட்டாது. இதற்கெல்லாம் பல நன்மைகள் இருக்கின்றது. எனவே அந்த மூணாவது நண்பர் யார்? எங்களுடைய நல்லமல். இந்த மூணு நண்பர்களிலும் அந்த மனிதன் சொல்வார் நாளைக்கு மறுமை நாளில் லகது குந்த மின் அஹுவனி ஸலாசதி அலைய. இந்த மூணு நண்பர்களிலும் ஆக கடைசி அந்தஸ்து கொடுத்தது யாருக்கு? இந்த அமலுக்கு தான். இந்த இரண்டுக்கும் தான் நான் முக்கியத்துவம் கொடுத்தேன், ஃபெமிலிக்கும் எனது பண செல்வங்களை சேமிப்பதற்கும். அந்த மூன்றாவது நண்பரை நான் மூன்றாவது இடத்தில் விட்டு வைத்திருந்தேன். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய ஃபெமிலியும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் என்னை ஞாபகம் செய்வதை விட்டும் திசை திருப்பி விட வேண்டாம். ஏன்? எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இது ரெண்டு தான். என்னுடைய ஃபெமிலி, நான் அழகான முறைக்கு வாழ்வதற்காக வேண்டிய எனக்கு ஒரு எக்கனமி, நல்ல ஒரு பொருளாதாரம், இதனுடைய வாழ்க்கையுடைய சாராம்சம். அதனை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த ரெண்டுக்கு நீங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம், என்னுடைய கடமைகளை விட்டு நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம், திசை திருப்பி விட வேண்டாம். அவர்களுக்கு கொடுக்கின்ற உரிமையையும் கொடுங்கள், எனக்கு கொடுக்கின்ற உரிமையையும் கொடுங்கள். அல்லாஹ் இன்னொரு குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர், உங்களை அதிகமான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை உங்களை திசை திருப்பி விட்டது. அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த இடத்திலே? உங்களுடைய ஃபெமிலியும் சொத்து செல்வங்களும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். அல்லாஹ் அந்த இடத்தில் என்ன சொல்கிறான்? அதிகமான மக்களை, சொத்து செல்வங்கள் அதிகமாக சேகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களை திசை திருப்பி விட்டது. அத்தா ஜுர்துமுல் மகாபிர், எதுவரைக்கும்? மரணம் உங்களை அடையும் வரைக்கும். பாகிஸ்தான்ல நேற்று புனே என்று சொல்லக்கூடிய இடத்துல 350 நபர்கள், என்ன திடீர்னு வெள்ளம், என்ன வந்துச்சு? திடீர்னு வெள்ளம், வெள்ளத்தோட சேர்த்து இடி. ஒரே குடும்பத்தில் சேர்ந்த எத்தனையோ பேர் இல்ல, 21 பேர் ஒரு குடும்பத்தில் இல்ல, 21 பேர் ஒரு குடும்பத்தில் இல்ல. ஒரு சகோதரர் சவுதியில இருந்து அந்த குடும்பத்தில் வாப்பா மட்டும் ஏர்போர்ட் போய்த்திக்கிறார், இஸ்லாமாபாத். வாப்பா மட்டும் ஏர்போர்ட் போய்த்திக்கிறார். பாப்பாவுக்கு கோல் வருது, அவங்களோட வீட்டோட சேர்த்து என்னது வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டு. மிச்சப்பட்டது யாரு? பாப்பாவும் சவுதியிலிருந்து வந்த மகனும். எத்தனை பேருக்கு குடும்பத்துக்கு கிஃப்ட் வாங்கிப்பாரு? நாங்கள் யோசனை பண்ணி பார்ப்போமே. நான் நாளைக்கு நாட்டுக்கு போறேன்டா, நான் குடும்பத்துக்காக நான் எப்படியெல்லாம் யோசிப்பேன். இன்றைக்கு எங்களுக்கு டென்ஷன், கொட்டி கூட ஒழுங்கா அடிக்க மாட்டோம். சந்தோஷம். சில நேரம் என்னது போக கிட்ட வாங்கி போயிட்டு சில நேரம் கடையில் போய் சாமான் வாங்கிட்டு போற. ஏன்னா சந்தோஷம் மிக, ஒரு மனிதனுக்கு அதிகூடிய சந்தோஷமும் பிரச்சனை, அதிகூடிய கவலையும் பிரச்சனை. அதே மாதிரி தான் நாட்டுக்கு போறண்டால் அதிக சந்தோஷம் எப்படி இருக்கும்? எனவே நிலைமைகள் யாருக்கும் என்று சொல்ல முடியாது. இப்படியா நிலைமைகள் இருக்கிற நாட்டிலும் இருக்கிறது. மண் சரிவு இருக்குது, மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு, வாகன ஆக்சிடென்ட், என்னென்ன பிரச்சனை அமைக்குது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களை நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை உங்களை திசை திருப்பி விட்டது. எது வரைக்கும்? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், உங்களை மரணம் உங்களுக்கு வந்து அடையும் வரைக்கும். எனவே இந்த மூன்றாவது நண்பர் நாங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் நல்ல அமலுக்கு எங்களை பழக்கிக் கொள்ளணும். நல்ல அமலுக்கு எங்களை நாங்கள் பழக்கிக் கொள்ளணும். நாங்கள் எந்த அளவுக்கு நல்ல அமல் செய்வோமோ அந்த அளவுக்கு என்னது எக்ஸ்பெக்டாகுது. அபுர்ல வச்ச உடனே என்ற தலைமாட்டில் வந்து நிற்கும் தொழுகை. என்ன வந்து நிற்கும்? தலைமாட்டில் தொழுகை வந்து நிற்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு கபர்ல வைக்கிறது வந்து தனிய இருட்டுல வெறிச்சி கஷ்டம் பயம். நல்லடியார்கள் அல்லாஹ் என்ன சொல்லுவான்? லா ஹவுஃபுன் அலைஹிம், பயப்பட வேண்டாம். ஏன்? தனிமையில் நான் பிரயாணிக்கணும். பல கட்டங்கள் இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே இரவு டைம்ல அவனுடைய நிலப்பாடு எப்படி இருக்கும்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஆஹ் மின் கில்லத்தி ஸாத், சத்தம் போடுவாங்க, அழுவாங்க.
நான் என்னுடைய மறுமை வாழ்வுக்காக வேண்டி சம்பாதிச்சு வச்சிருப்பது மிகவும் குறைவு. மறுமை வாழ்வுக்கு நான் சம்பாதிச்சு வச்சிருப்பது மிகவும் குறைவு. வவஹ்ஷதி தரீக், நான் போக வேண்டிய பிரயாணம் ரோட் வெறிச்சியானது, தனிய கபர்ல வச்சா அதுக்கு பின்னால கேள்வி கணக்கு, அதுக்கு பின்னால மிச்ச ஒரு காலம், அது ஒரு உலகம். அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு உலகம். இது எப்படி ஆலமு துனியாவோ, துனியாவுடைய வாழ்க்கையோ, அதே மாதிரி ஆலமுல் பர்ஸா, அவருடைய வாழ்க்கைக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆலமுல் பர்ஸா, அவருடைய வாழ்க்கை அது ஒரு உலகம். அதில் முகம் கொடுக்க வேண்டிய விடயங்கள் இருக்குது. எங்க அப்பா அம்மா எத்தனை வருஷம் கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல வாழ்க்கை என்ன, யார் அதை அனுபவிச்சாரோ அவருக்கு மட்டும் தான் தெரியும். கல் வருத்தம் மாதிரி மூத்தத்துல கல் வந்த மனுஷனுக்கு அவருக்கு தான் தெரியுமா அந்த வருத்தம் எப்படி, அடுத்த யாருக்குமே அந்த வருத்தத்தை உணரலாது. அதே மாதிரி தான் கபருடைய இந்த மரணம் வாரது. ஒருத்தர் மரணிச்சிட்டாருன்னு சொன்னா எங்களுக்கு என்னது, அவரை பார்த்து கபர்ல வைக்கிறது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அவர் என்னென்ன பிரச்சனைக்கு முகம் கொடுக்குறாருன்னு யாருக்குமே தெரியாது. நல்ல ஒரு மனிதனாக இருந்தால் அல்லாஹ் முதலாவதாக என்ன சொல்லுவான், லா கௌஃபுன் அலைஹிம், உங்களுக்கு பயம் என்பது தேவையில்லை. உங்களுக்கு பயம் என்பதே தேவையில்லை. யாருக்கு? முத்தகீன்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்ந்த மனிதர்களுக்கு. எனவே தலைமாட்டில் வந்து நிற்கும் என்னுடைய தொழுகை, வலது சைட்ல வந்து நிற்கும் ஜகாத், வலது சைட்ல வந்து நிற்கும் நோன்பு, வலது சைட்ல வந்து நிற்கும் எது நோன்பு, இடது சைட்ல வந்து நிற்கும் ஜகாத். என்னுடைய கால் மாட்டில் வந்து நிற்கும் ஏனைய அமல்கள், நான் உறவு முறையை சேர்ந்து நடந்தது, நான் தான தர்மங்கள் வழங்கியது, இதெல்லாம் எங்க வந்து நிற்கும் கால் மாட்டில். அப்ப எங்களுக்கு எத்தனை நண்பர்கள்? 1 2 3 4 நண்பர்களோடு நான் ஒரு பிரயாணம் போனா இந்த பிரயாணம் எப்படி இருக்கும்? இப்ப நான் ஒரு பிரயாணம் போறேன், தனியே போனா போரிங், இதெல்லாம் அல்ல நண்பர்களாக ஆக்கி தருவான். இந்த நன்மைகள் எல்லாம் எப்படி ஆக்கி தருவான்? நண்பர்களாக ஆக்கி தருவான். எந்த ஒன்றும் மோசமான எந்த ஒன்றும் எங்களை நெருங்க விடமாட்டாது. எனவே அந்த அலி ரலியல்லாஹு அவர்களே அப்படி பயந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு பயப்பட வேண்டும்? மரணம் வந்து விட்டால், பருவ வயது அடைந்து விட்டால், அதிலிருந்து எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடும் பதியப்படுது. யாருக்கும் எந்த ஒரு முறையும் காரணமும் சொல்ல முடியாது. பருவ வயதுக்கு முன்னால் உள்ள காலங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. அல்லாஹ் என்ன செய்யறதில்ல, பாவங்கள் எல்லாம் எழுதுறதில்ல. ஆனா 7 வயசாகும் பொழுதும் இஸ்லாத்துடைய முறையை பாருங்க, பழக்க வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவச்செல்லுங்க பிள்ளைக்கு செல்லுங்க, நானும் சொல்ல போறேன், நீங்களும் வாங்க, நீங்களும் தொழுங்க அப்படின்னு சொல்லுங்க. நோம்பு பிடிக்க சொல்லுங்க, நோம்பு இன்றைக்கு ஒரு 2 மணி நேரம் பிடிங்க, ஒரு 3 மணி நேரம் பிடிங்க, பிள்ளைக்கு இது வாங்கிட்டாரு அப்படி என்ன செய்ய பழக்க செல்றாங்க. 7 வயசாகும் பொழுதே ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள ஒரு பெட்ல தூங்கினா கொஞ்சம் என்ன செய்ய சொல்றாங்க, கொஞ்சம் ஒதுக்கி. ஏன்னா பழக்க வழக்கத்தை என்ன செய்யணும், உண்டாக்கணும். நல்ல பழக்க வழக்கத்தை உண்டாக்க செல்லுது 7 வயசாகும் பொழுது. அந்த டைம்ல என்னது, பகுத்தறிவு வந்து விட்டது அந்த பிள்ளைக்கு. அப்ப அந்த மாதிரி நல்ல பழக்கத்தை கொடுத்து 10 வயசாகிட்டு அந்த பிள்ளைக்கு இப்ப என்ன செய்யணும், சொலாட்டி அடிக்கணும். ஏண்டா பெரிய அடி அல்ல, லேசான அடி, பயம் கொண்டு இருக்கும் அந்த சின்ன பிள்ளைக்கு. வாப்பா அடிப்பாரு லேசான முறைக்கு, காயங்கள் வராத அளவுக்கு. ஏன் அந்த பழக்கத்தை உண்டாக்கணும். இப்ப நோம்பு பிடிக்கிறதுக்கு நோம்பு பிடிக்காட்டி அடிக்கணும், அடிச்சு பிடிக்க வைக்கணும். இப்ப அந்த பிள்ளைக்கு அந்த தாங்கக்கூடிய அந்த மனப்பாங்கு வந்துட்டுது. இஸ்லாம் அது வரைக்கும் அப்படி வழியை காட்டுது. ஆனா பாவம் ஒன்று எழுதப்படாது, அந்த புள்ள சொல்லாட்டி பாவம் எழுதப்படாது. எது வரைக்கும்? பருவ வயது அடையும் வரைக்கும். அதுக்கு முன்னுக்கு பருவ வயது அடைய முன்னால மௌத்தா போனா அந்த பிள்ளைக்கு கல்வி கணக்கு இல்லை. எப்ப அந்த புள்ள பருவ வயதை அடையுதோ அப்பல இருந்து ஒவ்வொரு செயற்பாடும் ஸ்டார்ட். அதுக்கு முன்னுக்கெல்லாம் பழக்கிற டைம் என்னது, ஒத்திகை டைம், அந்த பிள்ளைக்கு பழக்கிறது. அப்ப நாங்க இந்த இடத்துல கவனிச்சு கொள்ளணும், எங்கட செயற்பாடுகளை எந்த அளவுக்கு முடியுமோ நல்ல அமல்கள் விஷயத்துல நாங்க என்ன செய்யணும், பங்கெடுத்துக் கொள்ளணும். எனக்கு முடியுமான டைம்ல பரதுடைய தொழுகை யாருக்கும் விடுபட இயலாது. கட்டாயம் ஒவ்வொருத்தரும் தொலைத்தான் வேணும். அதுக்கு எந்த விதமான காட்டுப்போக்கும் செல்ல இயலாம். அதே மாதிரி குர்ஆன் ஓதுறது, குறைஞ்சபட்சம் ஒரு 3 பக்கம் குர்ஆனை ஓதுறது, இந்த மாதிரியான நல்ல. அதே மாதிரி முன்பின் சுன்னத்துக்கள்ல நாங்க கவனம் செலுத்துறது. ஏன் முன்பின் எங்களை பரதுல என்ன செய்ய குறைபாடு இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான், அடுத்த கட்டம் சுன்னத்துக்கள் மூலமாக என்ன செய்வான், அந்த இடத்தை நிரப்புவான். அதுக்குதான் சுன்னத்தான நோம்பு, சுன்னத்தான தொழுகை. ஏன் பரதுல என்ன செய்ய குறைபாடு இருந்தால் நிரப்பம் செய்யறதுக்கு. ஏன் ஜகாத்துல் ஃபித்ர் அரிசி நாங்க கணக்கிட்டு கொடுக்கறது, எங்களோட அத்தியாவசிய உணவு உட்கொள்றது இல்லை. பரதான நோம்புல என்ன செய்ய தகாத பேச்சு பேசியிருப்போம். அந்த அதுக்காக வேண்டி ஒரு குற்ற பரிகாரத்துக்காக வேண்டி எல்லாம் செஞ்சுக்கிறான், அதை கடமையாக்கி வச்சுக்கிறான்.
இப்படி நிரப்புறதுக்காக வேண்டிய அல்லாஹ் இரக்கமுள்ள ரப்பு எங்களுக்கு என்ன செஞ்சு வச்சுக்கிறான், இப்படியான சலுகைகளை ஏற்படுத்தி தந்திக்கிறான். எனவே எந்த அளவுக்கு முடியுமோ நாங்கள் அந்த அளவுக்கு நன்மையான காரியங்கள்ல எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளணும். சென்ற கிழமை நாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல பல்கிஸ் ராணி அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட முஸ்லிமாகி இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு நாங்க பார்த்தோம். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதிச்ச வரலாறு பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் சொல்ல இல்லாதத்தின் காரணமாக இன்றைக்கு நாங்க பார்க்க போறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ கேட்டாங்க, வஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, எனக்கு பின்னால யாருக்கும் கொடுக்காத, நீ கொடுக்க மாட்டாயே அப்படிப்பட்ட ஒரு நல்லொரு அரசாட்சியை எனக்கு தருவாயாக. இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஒரு நபி எப்படி இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அவர் வாயில கேட்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எங்களுக்கு வரலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது எதுக்குன்னு கேட்டால், இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு வசதி வாய்ப்பத்தா, இப்படியான ஒரு அரசாட்சி ஒன்றை தான் யாருக்கும் கொடுக்க முடியாத சலுகையில தான் ஏன் கேட்டாங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய அந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி. அவர் ஒரு காதி, நல்ல புத்தி கூர்மை உடையவர், நீதத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்ப வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பஞ்சம் வந்த நேரத்தில் ஹேண்டில் பண்றதுக்கு அந்த அறிவு வேறு யார்கிட்டையும் மீக்கையில எப்படி வாயில கேட்டெடுத்தாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாங்க, எனக்கு நல்ல ஒரு அரசாட்சியை தா, நல்ல ஒரு அரசை தா. ஏன் கேட்கிறாங்கன்னு கேட்டால், நீதத்தை பரப்புவதற்காக வேண்டி, அநியாயங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி. அதே மாதிரி இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை என்ன செய்யணும், பரப்பணும் என்கிறதுக்காக வேண்டித்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, துனியாவை இந்த அரசாட்சியை கேட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அவருடைய சிறப்புகள் என்னென்ன பண்புகள் கொடுத்தான்? முதலாவதாக அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். ஃபஸஹர்னா லஹு ரீஹ், நாங்கள் அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். அந்த காற்றுடைய அந்த காற்றின் மூலமாக அவர் பயணிக்கின்ற தூரம் எப்படி, உதுவுஹா ஷஹ்ருன் வரவாஹுஹா ஷஹ்ருன், காலையில போற தூரம் எவ்வளவுண்டா, ஒரு மாசம் நாங்கள் பயணிச்சா எவ்வளவு தூரம் நாங்கள் போவோமோ அவ்வளவு நேரத்தை காலையுடைய நேரத்தை நெகிடுவாங்க, அந்த காற்றின் மூலமாக சென்று வந்துடுவாங்க. அதே மாதிரி மாலையுடைய நேரத்திலையும் ஒரு மாசம் நாங்கள் பயணிச்சா எவ்வளவு தூரத்தை கணக்குகளுமோ அவ்வளவு தூரத்தை அந்த மாலை பொழுதுல, அப்போ ஒரு நாளைக்கு 2 மாசம் நாங்கள் பயணிச்சா எவ்வளவு தூரம் போவோமோ அந்த தூரத்தை நெஞ்சிடுவாங்க, அந்த காற்றின் மூலமாக பல இடங்களுக்கு பேசிட்டு வருவாங்க. காற்றை அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்தான். இரண்டாவது, அஸல்னா லஹு ஐனல் கித்ர், செம்பு ஆரோக்கிய ஓட வைத்தான். ஏனென்றால் அவர்களுக்கு யுத்தங்கள் செய்யக்கூடிய ஆசை இருந்துச்சு. யாரும் சரி மறுக்கிற டைம்ல அவங்களோட யுத்தங்கள் செய்து அநியாயங்கள் செய்தால், அந்த அநியாயத்தை விட்டு விடவில்லை என்றால் அவர்களோடு போராடி அந்த அநியாயத்தை என்ன செய்வார்கள், தடுப்பார்கள். நாங்கள் ஏற்கனவே நாம பார்த்தோம், 90 மனைவிமார்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க, ஒன்று சேருவேன், ஒவ்வொரு மனைவியும் பெற்றிருக்கின்ற ஆண் பிள்ளையை நான் என்ன செய்வேன், குதிரை வீரனாக அந்த பயிற்சியை கொடுப்பேன், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் வீரனாக மாற்றுவேன் என்று அந்த வீட்டில் வச்சாங்களா இல்லையா, நாங்க பார்த்தோம். எனவே அல்லாஹ் தஆலா அந்த கேடயங்களை செஞ்சு கொள்வதற்காக வேண்டி செம்பு ஆற்றை ஓட வைத்தான். அது எங்கு, யமனிலே ஒரு இடத்தில் அந்த தஆலா ஏற்பாடு செஞ்சு கொடுத்தான். அது மட்டுமா, வமினல் ஜின்னி மை யஅமலு பைன யதைஹி பிஇذن ரப்பி, அவங்களுக்கு ஜின்கள், அது அல்லாஹ்வை ஏற்ற ஜின்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை ஏற்க மறுத்த ஜின்களாக இருந்தாலும் சரி, மூமினான ஜின்னா காஃபிரான ஜின்னா, எல்லா ஜின்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால சரண்டர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால சரண்டர். என்ன செய்யும் இந்த ஜின்கள்? இந்த ஜின்கள் என்ன செய்யும்? யஅமலுன லஹு மா யஷாஉ மின் மஹாரிப், அழகான கட்டிடங்களை கட்டும். இந்த ஜின்கள் என்ன செய்யும்? அழகான கட்டிடங்களை கட்டும். வதமாசீல, நாங்க சொல்லுவோமே ஆர்ட் பண்ணும், சுவர்கள் என்ன செய்யும்? ஆர்ட் பண்ணும். வர்ணங்கள் தீட்டி அழகான முறைக்கு என்ன செய்யும்? ஆர்ட் பண்ணும், அந்த வேலையை செய்யும். வஜிபானி, நல்ல பெரிய பெரிய பாத்திரங்களை தயாரிக்கும், பெரிய பெரிய பாத்திரங்களை, சட்டி முட்டிகளை தயாரிக்கும். அது மட்டுமா, குல்ல பன்னாஇன், மேசன் பாஸ், மனிதர்கள் அல்ல ஜின்கள், வகவ்வாஸ்,
கடல்கள்ல முத்துக்கள் எடுக்கிறதுக்கு சுழியோட கூடியது யாரு? ஜின்கள். வஆகரின முகர்ரனின ஃபில் அஸ்ஃபாத். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போடுகின்ற கட்டளையை எந்த ஜின் நிராகரிக்குமோ, செய்ய இயலான்னு சொல்லுமோ, அந்த ஜின்களை விலங்கிட்டு சிறையில் அடைத்து வைக்கப்படும். இவ்வளவு பவர் அல்லாஹ் நினைச்சிருந்தான் கொடுத்திருந்தான் யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. ஒரு தடவை கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அவங்க சுபஹுடைய தொழுகையை தொழுது கொண்டிருந்தாங்க. திடீர்னு பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு துஆ ஒன்று கேட்டாங்க, அஊது பில்லாஹி மின்க. என்ன துஆ? பாதுகாப்பு துஆ ஓதினாங்க. அஊது பில்லாஹி மின்க, நான் உன்னிடமிருந்து அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அல்அனுக பிலஅனத்தில்லாஹ், அல்லாஹ் உனக்கு சாபமிட்டான், எனவே நான் உனக்கு சாபம் செய்கிறேன் என்று இந்த துஆவை 3 விடத்தை ஓதினாங்க. அதுக்கு பின்னால தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அன்னைக்கு வளமைக்கு மாற்றமாக நீங்க எப்படி நடந்து கொண்டீங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, இப்லீஸ் நெருப்பு கங்கொண்டு எடுத்துட்டு வந்தான். நான் தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு நெருப்பு கனல் ஒன்று எடுத்துட்டு வந்தான். நான் அவனை என்ன செய்தேன்? பிடித்தேன். அவனுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடினேன். எனக்கு உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ ஞாபகம் வந்தது. எனவே நான் அவனை என்ன செய்து விட்டேன். அப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு துஆ ஒன்று கேட்கவில்லை என்றிருந்தால் அந்த இப்லீஸை நான் இந்த மதீனாவுடைய ஒரு தூணிலே நான் கட்டி இருப்பேன். மதீனாவாசியினுடைய பிள்ளைகள் அவனை கேலி செய்து விளையாடி இருக்கக்கூடும். நபி அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆவுக்காக வேண்டி அந்த ஜின் என்ன செய்யல? கட்டி வைக்கல. எனவே இவ்வளவு பிரமாண்டமான அரசாட்சி கொடுக்கப்பட்டவங்க தான் யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இதன் காரணமாக நான் ஏற்கனவே சொன்னமே, எதுக்காக வேண்டி இந்த பவரை கேட்டாங்க? காற்றின் மூலமாக அவசரமாக போய்த்து வரணும், ஜின்கள் வேலை செய்யற இந்த மாதிரியான பழக்கம், இதெல்லாம் இந்த பவர் எல்லாம் எதுக்கு கேட்டாங்க? மார்க்கத்துடைய விடயத்துக்காக வேண்டி. ஏனென்று கேட்டால் ஈராக்ல இவங்க இருந்தது எங்க? ஷாம்ல, பலஸ்தீன்ல. ஈராக் எவ்வளவு தூரம்? பலஸ்தீன் ஈராக் சரியான தூரம். ஈராக்ல பாபில் என்று சொல்லக்கூடிய ஒரு சிட்டி இருக்கு, பாபில். அந்த இடத்துல அந்த டைம்ல யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அங்கு ஒரு முக்கியமான பிரச்சனை சூனிய பிரச்சனை. மிக முக்கியமான பிரச்சனை என்ன? சூனிய பிரச்சனை. அந்த சூனியம் செய்து வந்த ஜின்களை, சூனியங்கள் செய்து வந்த அந்த ஜின்களை அதுகள் பயன்படுத்தின கற்றுக் கொடுத்த விடயங்களை அந்த யூதர்கள் எழுதி வைத்திருந்தார்கள், புக். அதெல்லாத்தையும் எடுத்தாங்க, கண்டுகொண்டாங்க இப்படி பிரச்சனை நடக்குது. எனவே இந்த சூனிய பிரச்சனையை நீக்குவதற்காக வேண்டி அவர் அந்த பவரின் மூலமாக, காற்றின் மூலமாக அந்த விஷயம் தெரிய வந்து அந்த எல்லா புக்ஸையும் எடுத்து அவங்களுடைய சிம்மாசனத்துக்கு பின்ன செஞ்சாங்க, புதைத்து வைத்தார்கள், மறைத்து வைத்தார்கள். எந்த ஒரு ஜின்னுக்கும் என்ன செய்ய முடியாது? அந்த இடத்துக்கு நெருங்க முடியாது. அப்படி நெருங்கினால் அந்த ஜின் அப்படியே பொசுங்கி விடும். அது அந்த பவரை குடிச்சிருந்தான். இப்பவும் தான் ஜின்கள் என்ன செய்யும்? மேல் செல்லும். சென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முடிவை எடுத்திருப்பான். அந்த முடிவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். அதனை ஒட்டு கேட்பதற்காக வேண்டி முஸ்தரிகீன சம், ஒட்டு கேட்பதற்காக ஜிப்ரீல் என்ன செய்யும்? செல்லும். அந்த நேரத்தில் அல்லாஹ் எரிகற்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அந்த எரிகற்கள் என்ன செய்யும்? அந்த ஜின்களை அங்கேயே பொசுக்கிவிடும். சில ஜின்கள் ஏன் அல்லாஹ்களை சோதிப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கிறான். சில ஜின்களுக்கு அந்த எரிகற்கள் என்ன செய்யாது? படமாட்டாது. அங்கு அறமுறையாக கேட்டு வந்த விடயத்தை இங்கு அந்த கெட்ட மோசமான ஜின்களை வைத்து வேலைகள் செய்யக்கூடியவர்களுக்கே வந்து என்ன செய்யும்? துஹான் என்பதை சொல்ல மாட்டாது, முழு வேட்டையும் சொல்ல இயலாது. ஏன்? அறமுறையா விளங்கிட்டது. வந்து 50 விதமான உண்மையான விடயத்தையும் கலந்து அதில் பொய்யையும் சேர்த்து செய்யும், சொல்லும். ஜின்களை வசப்படுத்தக்கூடிய தன்மை வெறுமனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அப்ப இது என்றால் அடுத்தவர்கள் சில பேர் ஜின்களை வைத்து என்னென்னலாம் செய்கிறார்கள் என்று கேட்டால் ஜின்கள் இருக்கும். ஆனாலும் வசப்படுத்தி எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தானோ அந்த மாதிரி கிடையாது. எப்படி நாங்க பவர்ல உள்ள போலீஸ்கார ஆக்கல டிஐஜியை நாங்க லஞ்சம் கொடுத்து எங்கட திசைக்கு நாங்க மோசமான விஷயங்களுக்கு எப்படி திருப்புறோமோ
புதையல் எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு போலீஸ்காரரை வச்சு நாங்க புதையல் எடுக்கிறோமோ அந்த மாதிரி அந்த மோசமான விடயங்களை செய்யக்கூடிய அந்த ஜின்களுக்கு அவர்கள் ஊழல் கொடுக்கிற லஞ்சம் கொடுக்கிற மாதிரி அந்த ஜின்கள் விரும்புகின்ற மோசமான விடயங்களை அவர்கள் செய்கிறார்கள். எனவே அந்த ஜின்களும் இந்த மனிதனும் கூட்டாளியாகி விடுகிறார்கள். கூட்டாளி வசப்படுத்தினது கிடையாது. அப்படி வசப்படுத்தப்பட்டதுங்கிறது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிட்டான். அது யாருக்கு மட்டும்தான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும்தான். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், அவுலியாஹும் மினல் இன்சி வல் ஜின். சில கெட்ட மக்களுக்கு, சில கெட்ட மனிதர்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள். சில கெட்ட மனிதர்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள். அந்த நண்பன் மோசமான நண்பன். எப்படியாப்பட்ட நண்பன்? மோசமான ஒருத்தனுக்கு யார் நண்பன்? மோசமான ஒருத்தன் நண்பன். நல்ல சொல்ல அவனுக்கு இக்கலாம், சகவாசம் நிக்காது, பிரிஞ்சிருவாங்க டக்குண்டு. அப்ப எனவே கெட்டவனுக்கு கெட்ட மனிதன் ஒரு கூட்டாளி. அதே மாதிரி அந்த கெட்ட மனிதனுக்கு சில நேரம் ஒரு மோசமான கெட்ட ஜின்னும் என்ன செய்யும்? கூட்டாளியாக இருக்கும். அதனாலதான் நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் பற்று தருகிறான். வமின் அல் ஹன்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். அதனாலதான் நல்ல மனிதர்கள் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னாலேயும் சுபுடைய தொழுகைக்கு பின்னாலேயும், யா அல்லாஹ் எனக்கு கெட்ட ஜின்னுடைய சவகாசத்தை தந்து விடாதே, கெட்ட மனிதனுடைய சவகாசத்தை எனக்கு தந்து விடாதே, ரெண்டு பேருடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேட சொல்லிக்கிற காரணம். எனவே இதுதான் உண்மையான தன்மை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலத்திலே யூதர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த யூதர்கள் பாபில் என்று சொல்லக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த சிட்டியிலே யூதர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்துடைய வேதத்தை பின்பற்றவில்லை. அந்த குர்ஆன் எப்படி சொல்கிறான்? நபது வராஅ ظுஹூரிஹிம். அந்த தௌராத்தை அவர்கள் அவருடைய முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார்கள். அப்படின்னா பின்னுக்கு வீச இல்லை. என்ன அர்த்தம்? அதனை பின்பற்றவில்லை, புறக்கணித்தார்கள். அந்த கிதாபை தௌராத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? புறக்கணித்தார்கள், ஓதவில்லை. இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கணும், எந்த மனிதன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தை விட்டும் தூரமாகுவார்களோ அடுத்த கட்டம் அவர்களிடம் குடிகொள்ளக்கூடிய பண்பு மோசமான பண்பு. எந்த மனிதன் சுன்னத்தை பின்பற்றவில்லையோ அவன் பித்அத்தை என்ன செய்வான்? பின்பற்றுவான். அவனுடைய வாழ்வில் பித்அத்தை செய்வான். எவன் நேர் வழியை விடுவானோ அடுத்த கட்டம் அவன் வழிகேட்டை தேர்ந்தெடுப்பான். எவன் நல்ல மனிதனுடைய சவகாசத்தை ஏற்படுத்தவில்லையோ அவன் மோசமான மனிதனுடைய சவகாசத்தை ஏற்படுத்துவான். இது நியதி. அதனை தன்னை சொல்கிறான். அந்த வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இன்தில்லாஹி முஸத்திக்குல் லிமா மஅஹும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அவருடைய வருகையெல்லாம் உண்மைப்படுத்திய தௌராத்துடைய வேதத்தை கொடுத்தான் அந்த யூதர்களுக்கு. அவர்கள் என்ன செய்தார்கள்? நபதுஹு வராஅ ظுஹூரிஹிம். அவருடைய முதுகுக்கு பின்னால் அதனை வீசிவிட்டார்கள். அந்த தௌராத்தை பின்பற்றாததன் காரணமாக அடுத்ததாக அவர்கள் பின்பற்றியது வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அந்த ஜின்கள் ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்த அந்த சூனியத்தை அவர்கள் பின்பற்றினார்கள். வமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத் வ மாரூத். அந்த டைமிலே ஹாரூத் மாரூத் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாபிலே இறக்கி வைத்தான். அவர்கள் சோதனையாக வந்தார்கள். மனிதர்களை சோதித்து பார்ப்பதற்காக எல்லாம் ஏற்பாடு செய்து வைத்தான். ஏன்? இந்த துன்யா என்பது, இந்த உலக வாழ்க்கை என்பது எங்களுக்கு சோதனை. எங்களெல்லாம் செக் பண்றான். நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு வாக்கு கொடுத்தோம், நீதான் எங்களுடைய இரட்சகன், யா அல்லாஹ், நாங்கள் உன்னை தவிர வேறு யாரையும் கடவுளாக ஏற்கவில்லை, நீ சொல்லுகின்ற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம் என்று நாங்கள் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டோம். அனைவரும், அனைத்து மனிதர்களும், ஜின்கள், மனிதர்கள் எல்லாரும். எனவே அவர்களை சோதிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்களை சோதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்துக்கு, எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அதே மாதிரி தான் அந்த டைம்ல பாபில்ல அந்த ரெண்டு மலக்குமார்கள் வந்து என்ன சொன்னார்கள்? நாங்கள் நஹ்னு ஃபித்னா, நாங்கள் எங்களை அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பதற்காக வேண்டி ஆக்கி வைத்திருக்கிறான், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி வைத்திருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய வேண்டாம், இந்த சூனியத்தை கற்க வேண்டாம், இந்த சூனியத்தை படிக்க வேண்டாம் சொன்னார்கள். சூனியத்தில் மிக ஒரு அதிகமான சூனியம் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது சொன்னால்
ஒரே ஒரு விடயத்துக்காக அதிகமாக. கணவன் மனைவி அவனுக்கு மத்தியில ஒரு இணைப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, விருப்பமில்லாத இரண்டு மனிதர்களை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. அதே டைம்ல கணவன் மனைவியை பிரிப்பதற்காக வேண்டி என்ன செய்யப்படுகிறது, சூனியம் பயன்படுத்தப்படுகிறது. சூனியத்திற்கு உண்மையான செயல்படுகின்ற ஒரு தன்மை இருக்கிறதா என்று சொன்னால் அதற்கு ஒரு நிலைமையெல்லாம் ஆக்கிவிட்டு தான் இருக்கிறான். அது எப்படி எங்களுக்கு சொல்ல வழங்க வைக்க முடியாது. குர்ஆன் எதனை எங்களுக்கு சொல்லுகிறதோ அதனை ஈமான் கொள்வது கட்டாயம். நாங்கள் சூனியத்திற்கு அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் அதற்கு ஒரு பவர் ஒன்று இருக்கிறது, அதற்கு ஒரு தன்மை ஒன்று இருக்கிறது. அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் என்ன செய்யும், இயங்கும். அதனாலதான் தன்மை நாய் சரசம் அவங்களுக்கு அல்லாஹ் நெஞ்சிட்டான், பாதுகாப்பு தேடும்படி குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ். அதுக்கு பேரே என்ன, அல் முஅவ்விததான், பாதுகாப்பு தேடுகின்ற இரண்டு சூறாக்கள். அதுக்கு பேரே என்ன, அல் முஅவ்விததான், பாதுகாப்பு தேடுகின்ற இரண்டு சூறா. அது மட்டுமா, பவரான துஆக்கள், ஜாமிஆன துஆக்கள். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நீ என்னென்னலாம் படைச்சு வச்சிருக்கிறாயோ இந்த அனைத்து படைப்பினங்கள் அதுக்கும் இந்த சூனியமும் அடங்கும், இந்த கண்ணூரும் அடங்கும். இன்னும் அநியாயங்கள், பிரச்சனைகள், இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குதோ, பித்தனாக்கள் இருக்குதோ, என்னது கெடுதியான விஷயங்கள் இருக்குதோ, அது அனைத்தும் என்ன செய்யும், முதலுக்கும் அடங்கும். யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டு நீ படைத்த அனைத்துடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். துஆ பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன். எப்படியாப்பட்ட அல்லாஹ், அவனுடைய பெயரை கூறினால் இந்த பூமியிலும் சரி வானத்திலும் சரி, இந்த பூமியிலும் சரி வானத்திலும் சரி எந்த ஒன்றுக்கும், என்ன அர்த்தம், எந்த ஒன்றுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பண்பு கிடையாதே அந்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளவு பவர்ஃபுல் இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், எவ்வளவு கருத்துன்னு பாருங்க. குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள். ஏன் நபி அவங்களுக்கே சூனியம் செய்யப்பட்டது. இந்த துஆவை இந்த சூறாக்கள் நபி அவங்க ஓதுறாங்க. ஒவ்வொரு ஆயத்தை ஓதும் பொழுதும் அவங்க கண்ணிலே என்னமோ ஒன்று கலந்து போவதை போன்று என்ன செய்தார்கள், உணர்ந்தார்கள். குல், நபியை சொல்லுங்கள், அஊது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிரப்பில் ஃபலக், இந்த இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை படைத்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், இந்த உலகத்தில் யாரும் நீ எதெல்லாம் படைச்சு வச்சிருக்கிறாயோ அந்த அனைத்துடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். பொதுவாக வந்துட்டு எல்லாத்தையும் தீங்குகளுக்கு வந்துட்டு அதுக்கு போற விசேஷமா வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், இரவு நேரம் எப்போது ஆகிறதோ அந்த இரவுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏனென்றா கல்லன் எப்போ வர, பகல் டைம்ல வர கல்லன் வர இரவு டைம்ல. அதே மாதிரி ஒரு மனிதனை கொலை செய்யறதுக்கு திட்டம் தீட்டினா பகல் டைம்ல கொள்றலே, ஆக்கள் நடமாட்டம் கூட எப்ப வர, நைட் டைமுக்கு. எனவே பகல்ல களவான விஷயங்கள், மோசமான விஷயங்கள், கொலை, களவு போன்ற சம்பவங்கள் நடக்கிறது எப்ப, இரவு டைம்ல. எனவே இரவுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இரவு நேரத்தில் என்னென்ன தீங்கெல்லாம் நடைபெறுமோ அந்த அனைத்துடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதுக்கு பின்னால வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்த், கெட்ட சூனியம் செய்யறது வந்து என்ன செய்வாங்க, பல மாதிரி செய்வாங்க. அதுல என்னது அதிகமானது என்ன செய்வாங்க, முடிகள்ல, நகத்துல, உடுப்புல, இந்த மாதிரி சின்ன முறைகள்ல செய்வாங்க. அப்ப அதுல என்ன செய்யப்படுது, கூடுதலா கெட்ட போடப்படுது. நபியவங்களுக்கு துணியை செஞ்சு ஒரு கிணத்துல போடப்பட்டுக்குது, சீப்பு, அதே மாதிரி என்னது சில பொருட்கள் எடுக்கப்பட்டுச்சு, அது கெட்ட போடப்பட்டுருந்துச்சு. கெட்டையில ஊதக்கூடிய மோசமான சைத்தான் கற்றுக் கொடுத்த அந்த சூனியங்களை ஓதி அதில் ஊதுகின்ற சூனியம் செய்கின்றவருடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அது மட்டுமா, சூனியம், கண்ணூறு, இதெல்லாம் எதன் மூலமாக நடக்குது, பொறாமையின் காரணமாக. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சூனியம் செய்யறதுக்கு மெயின் காரணம் பொறாமை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏங்கி பார்க்கிறது, எனக்கு கிடைச்சது அவனுக்கு கிடைக்க கூடாது, அவனுக்கு கிடைச்சது இல்லாமல் போகணும்,
எனக்கு கிடைச்சது அவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்கிற நோக்கத்துல பார்க்கிற பார்வை, என்கிற நோக்கத்துல பார்க்கிற பார்வை தான் கண்ணூருடைய பார்வை. அந்த 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 பொறாமை எப்ப அந்த எண்ணத்துல வந்து அப்படியே பார்க்கிறானோ அந்த நேரத்துல கண்ணில் இருந்து உண்மையான எங்களுக்கு வழங்காது ஒரு பவர் ஒன்று போகுது, அதுதான் கண்ணூர். இந்த கண்ணூர் இந்த பொறாமையிலிருந்து எப்போது பொறாமைக்காரன் பொறாமை கொள்வானோ அந்த நேரத்தில் அந்த என்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். லேசிப்பட்ட விஷயம் இல்லை, நாங்கள் எல்லாரும் சும்மா சிம்பிளா ஓதிடுறது. ஆனா இதோட பவர் அல்ல எங்களுக்கு கட்டு தந்திக்கிறான். சூரியத்துக்கு ஒரு பவர் ஒன்று இருந்தாலும் இதை உண்மையிலேயே யார் ஃபாலோ பண்ணி அல்லாஹ்ட நம்பிக்கையோட ஓதுவாரோ அவருக்கு பாதிப்பு ஏற்பட மாட்டாது. ஏன் நபிகள் கட்டு தந்தது குர்ஆன், நேரடியா வஹி. இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை, வஹி சொல்லுது. அதுக்கு அடுத்தாப்புல குல் அஊது பிரப்பின் நாஸ், முழு மனிதர்களையும் படைத்த, அதுல சூரிய காரணம் மனிதன் தான், பொறாமை கொள்றவனும் மனிதன் தான், கண்ணூர் ஏற்பட காரணமா இருந்தவனும் மனிதன் தான். எனவே அதுக்கு எல்லா மனிதனுடைய தீங்கிலிருந்தும் இல்ல, எல்லா மனிதனையும் படைத்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். முழு மனிதர்களையும் படைத்த அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அவன் எப்படியாப்பட்டவன்? முழு அரசாட்சியும் யார்கிட்ட கையில? அல்லாஹ்வுடைய கையில். மனிதர்களை ஆட்சி செய்கின்றவன். இலாஹின்னாஸ், அனைத்து மக்களுடைய கோட். அவனை மீறி எந்த ஒன்றும் நடக்காது. அவன் நான்தான் எல்லாத்துக்கும் பவர் வரும். இப்படி அல்லாஹ் புகழ்ந்ததுக்கு பின்னால மின் ஷர்ரில் வஸ்வாஸ், உள்ளத்திலே மனக்குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்க, அல் ஹன்னாஸ், அதுல ஒன்னாவது சைத்தான். சைத்தான் என்ன செய்வான்? நல்ல எண்ணம் கொண்டு வரும் ஒரு மனிதனுக்கு, செய்வோம் கொடுப்போம். திடீர்னு என்ன செய்யும்? மனசு மாறும். நீ ஏன் கொடுக்கணும்? நீ சம்பாதிச்சது, அதுக்கு கொடுக்கறதுக்கு வேற ஆக்களிக்கு தானே அப்படின்னு என்ன செய்வான்? சைத்தான் ஊசாட்டத்தை உண்டு பண்ணுவான். தொழுகைக்கு நாங்க வந்திப்போம், முன் சுன்னத்துல தொழுகிறதுக்கு பின்னால தக்பீரை கட்டுவோம். இமாமுக்கு 3 ரக்காத்தும் 4 ரக்காத்தோடு 3 ரக்காத் தொழுதுட்டாரு. இவரும் யாரும் சரி சொல்லாட்டி இவரும் போய்த்துவார் 4 ரக்காத் தொழுது. அந்த அளவுக்கு சிந்தனை அங்கேயும் இங்கேயும் சைத்தான் வந்து என்ன செய்யறான்? ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான். இப்படியாப்பட்ட சைத்தான் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின்னா, இந்த சைத்தான் என்ன செய்கிறான்? மனிதர்களுடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். மினல் ஜின்னதி வன்னாஸ், சைத்தான் எப்படி எங்களை கெடுக்கிறானோ அதே மாதிரி கெட்ட நண்பனும் என்ன செய்வான்? நல்ல விஷயங்களை சேர்த்து கூட மாட்டான். பள்ளிக்கு போகணும்னு நான் எடுப்பேன், காலை கொஞ்ச நேரம் வெளியே நானும் வாரம் சேர்ந்து போவோம். அப்படியே இருப்பாங்க. எப்போ போவாங்க? தொழுகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு பின்னால. சில நேரம் அந்த தொழுகை அப்படியே மிஸ் ஆகிடுது. இந்த எண்ணங்கள் பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள், நல்ல சவகாசம், அதே மாதிரி கெட்ட நண்பர்கள். நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் செய்யறதுக்கு எடுப்பேன் மனசுல. சில ஆட்களுடைய பேச்சு என்ன செஞ்சிடும்? எங்களை தடுத்துடும். எனவே இது போன்ற கெடுதிகளிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப இவ்வளவு பாதுகாப்பு தேடின மனிதன் அது மட்டும் இல்லை, உலகத்தை விடுங்களே, எந்த மனிதன் மன் சல்ல சுபஹ, எந்த மனிதன் சுபுகுடைய தொழுகையை தொழுவானோ அஸ்பஹ ஃபீ திம்மத்தில்லா, அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே ஆகிவிடுகிறான். அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்பிலே ஆகிவிடுகிறான். ஃபலா துக்ஃபிருல்லாஹ ஃபீ திம்மத்திஹி, நபி அவர்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு எந்த ஒரு தீங்கும் செஞ்சு விடாதீர்கள். ஹதீஸ்ல கருத்து என்ன? எந்த மனிதன் சுபஹ் தொழுதானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் ஆகிவிடுகிறான். இந்த அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்பில் ஆகிவிட்ட மனிதனுக்கு நீங்கள் யாரும் எந்த ஒரு அநியாயத்தையும் செய்து விட வேண்டாம். எப்படி? எந்த ஒரு தாக்கமும் செய்யாது, செலுத்தாது எந்த ஒன்று. இந்த தன்மையோடு நாங்கள் ஈடுபட்டா, இவ்வளவு பாதுகாப்பான விஷயங்களை ஓதித்தா எங்களுக்கு எந்த ஒரு தீங்கு செய்யாது, வரமாட்டாது. ஷைத்தான்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த சப்ஜெக்டை பேசி முடிச்சது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணிச்சதுக்கு பின்னால
மனித ரூபத்தில் அந்த டைமில் என்ன ஜின்கள் வரும். அந்த டைமில் ஜின்கள் மனித ரூபத்தில் வந்து இப்லீஸ் அதிலே விசேஷம், அவன் தான் தலைவன். அவனுக்கு சில படைகள் இருக்குது. ஷைத்தான் என்ன செய்வான், ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவனுக்கு ஒரு பெரிய குரூப் ஒன்று இருக்குது. அவன் தான் வேலை வாங்குறது. ஒவ்வொரு மோசமான வேலைக்கும் சில ஆக்களை குறிப்பிட்டு வச்சிருப்பான். அந்த ஆக்களை அனுப்புற. அந்த ஆக்கள் போய்த்தான் இந்த மனுஷ உள்ளங்கள்ல குழப்பங்களை உண்டு பண்ணி இப்படி பிரச்சனை உண்டு பண்றதுக்கு வாரது. அப்ப அப்படிலாம் பெய்த்துட்டு நைட்டு டைமுக்கு அப்படி வார நேரம் ஒவ்வொரு ஷைத்தான்களும் இப்லீஸ் தான் தலைவன். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களுக்கு தலைவரோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏனையவர்கள் மனிதர்கள் நாஸ், அதே மாதிரி இப்லீஸ் தான் மெயின். அவனுடைய அடுத்த பட்டாளங்களுக்கு பேரு ஷயாத்தீன். நைட்டுக்கு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு கேட்பான், என்ன செஞ்சாய், நான் இதை செஞ்சேன், இந்த குழப்பத்தை ஏற்படுத்தினேன். ஒரு நொண்டி ஷைத்தான் ஹதீஸ்ல அப்படிதான் வருது. ஹதீஸ்ல அப்படியே கொஞ்சம் தரம் குறைஞ்சவன், அதுலேயும் கொஞ்சம் என்னது அந்தஸ்துக்கள் தரம் குறைஞ்ச ஒருத்தன் நொண்டி ஷைத்தான் வருது ஹதீஸ்ல. அவன் கொஞ்சம் பின்னுக்கு என்ன செய்வான், ஆக்களை முன்னுக்கு அப்படித்தானே. இப்போ 10 பேர் இருந்தால் நீ போ கொஞ்சம் முன்னுக்கு அப்படின்னு கடைசிக்கு, ஏன்னா நான் செஞ்ச வேலை கொஞ்சம் தரம் கொஞ்சம் குறைஞ்ச வேலை சொன்னால் அதுக்கு பேச பவர் ஒன்று இல்லைன்னா அடுத்த ஆக்களை தான் சரி முன்னுக்கு அனுப்புறேன். அந்த மாதிரி அவன் கடைசிக்கு வருவான், ஒளிஞ்சு இருந்துட்டு கடைசிக்கு வருவான். செல்வான், இப்லீஸ் கேட்பான், நீ என்ன செஞ்சாய்? அவன் செல்லுவான், கணவன் மனைவி 2 பேர் ஒத்துமையாக இருந்தாங்க. கணவன் மனைவி 2 பேர் ஒத்துமையாக இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சேன், சந்தேகங்களை உண்டு பண்ணி அவங்களுக்கு மத்தியில் பிரிவினை உண்டு பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தேன். ஷைத்தான் செய்வான், தட்டி கொடுப்பான். நீதான் செஞ்ச வேலையிலேயே பெஸ்டான வேலை செஞ்சது. ஏன் தெரியுமா, ஒரு குடும்பம் சீராகிட்டா ஒரு சமூகம் சீரான மாதிரி. எங்களை துவாக்கல்ல பார்க்கிறோம், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா. நான் கேட்கிறது ஒரு ஆள் கணவன் வச்சுக்கொள்ளுங்க, நான் ஒரு கணவன், நான் துவா கேட்கிறேன், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், என்னுடைய மனைவி, பிள்ளைகள், என்னுடைய பிச்சலங்கள் பிறக்காத பிள்ளைகள், இன்னும் 200 வருஷத்துக்கு பின்னால வரக்கூடிய பிச்சலங்களுக்கும் சேர்த்து நான் செய்கிறேன், துவா கேட்கிறேன், நல்ல சந்ததியை எனக்கு ஏற்படுத்தி தந்தது. ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டது, யா அல்லாஹ் என்ன நீ ஒன்னாவது தொழக்கூடிய ஒரு மனிதனாக ஆக்கு. வ மின் ذُرِّيَّتِي, என்னுடைய பிச்சலங்களையும் தொழக்கூடிய மக்களை உண்டாக்கி, என்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய பிள்ளைகள், இவர்களையும் தொழக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி விடு அப்படின்னு துவா கேட்டாங்க. அப்படின்னா என்ன இருக்குது, எங்களுடைய பிச்சலங்களுக்கு கனெக்ஷன் உண்டு இருக்குது, அப்படித்தானே? அப்ப எனவே ஷைத்தான் வந்து குடும்ப விஷயங்கள் நாங்கள் மிச்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளணும். ஒரு மனைவி கிட்ட எங்களுக்கு சில நேரம் 10 விஷயம் பிடிக்கும், ஒரு 2 விஷயம் பிடிக்காம வைக்கும். அதை 10 விஷயத்தும் எங்களுக்கு ஓகே, அந்த 2 விஷயத்துக்காக நாங்கள் என்ன செய்யப்படாது, அவசரப்பட்டு அவங்களுக்கு மன உடையிற அளவுக்கு பேசுறதோ, சகாத மாதிரி வார்த்தைகளை பேசி அவங்க மனசு நோகடிக்கிறதோ வேண்டாம். பெண்களுடைய கவலை மிக ஆழமானது. குர்ஆன்ல அல்லாஹ் பெண்களுடைய கவலையை பற்றி பேசிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு என்ன சொல்லிக்கிறான் அல்லாஹ் தஆலா, லா தஹ்ஸனி, பயப்பட வேண்டாம், உங்களோட பிள்ளை உங்களுக்கு வரும். லா தஹ்ஸனி, அதை நினைச்சிட்டே நீங்க என்ன செய்ய வேணாம், இருக்க வேணாம், கவலையை எடுத்துக்கொள்ள வேணாம், கவலையை நீங்க எடுத்துக்கொள்ள வேணாம். உங்களோட பிள்ளைய நாங்கள் உங்களுக்கு திரும்ப தருவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் என்ன செய்வோம், திரும்ப நாங்கள் உங்களுக்கு தருவோம். மிச்ச நாள் போகல, பால் கொடுத்தது யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்களோட சொந்த தாய். அதுவும் ஃபிரௌன் சம்பளம் கொடுத்து பால் கொடுக்க வச்சாங்க அல்லாஹ் தஆலா. எனவே பெண்களுடைய, அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் கற்பு உண்டாகிட்டது. இப்ப மனிதர்களுக்கு முன்னால போகலாம், கேட்பாங்க யாரு இது, எப்படி கற்பு, யார் காரணம்? அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ கவலைப்பட வேணாம், அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றது நான். எனவே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருடைய கவலையை பற்றி என்ன செய்யறான், அதனால கவலைப்பட வேணாம்னு சொல்றான். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்களுடைய கவலை மிச்ச நாளைக்கு நீடிக்காது. ஆண்களுடைய கவலை, ஆண் பெண் 2 பேருடைய கவலையை ஒப்பிட்டு பார்த்தா ஆணுடைய கவலை மிச்ச நாளைக்கு என்ன செய்யாது, நீடிக்காது. ஆனா பெண்ணுடைய கவலை மனம் உடைஞ்சா, கவலை ஒன்று வந்தா அது கொஞ்சம் இல்லாம போறதுக்கு டைம் எடுக்கிற மிச்ச டைம்.
எனவே ஒரு ஆணுக்கு தாய் ஒரு பெண், மகள் ஒரு பெண், மனைவி ஒரு பெண். ஒரு ஆணுக்கு அவன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் பெண்ணுடைய தொடர்பு என்ன செய்யுது? தொடர்ச்சியாக இருக்குது. எனவே பெண்களுடைய விடயத்தில் கவலைகளை ஏற்படுத்தக்கூடாது. எனவே எங்கள் குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் மிச்ச நிதானமான முறையில் என்ன செய்யணும்? நடந்து கொள்ளணும். என்னுடைய மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், கொஞ்சம் இலகுவான முறையில் நாங்கள் என்ன செய்யணும்? கையாளணும். எங்களோட நாட்டிலையும் சில காலங்களுக்கு முன்னால் அடிக்கடி சில நேரங்களில், பெரிய அளவில் இல்லை, சில நேரங்களில் பெண் பிள்ளைகள் கூடுதலாக தற்கொலை செஞ்சு கொள்றதை நாங்கள் பார்க்கலாம். முஸ்லீம் பெண் பிள்ளைகள். ஏனென்றால் உம்மாக்கு மகளோட எப்படி பேசணும்னு தெரியாது, பாப்பாக்கு மகளோட எப்படி பேசணும்னு தெரியாது, நானாக்கு தங்கச்சோட எப்படி பேசணும்னு தெரியாது. ஏனென்றால் மனம் உடையறதுக்கு, இந்த உலக வாழ்க்கை வெறுக்கிறதுக்கு ஒரு பேச்சு போதும், ஒரு வார்த்தை. நாங்கள் போன அளவை பார்த்தோம். நாக்கு வந்து எவ்வளோ கிராம் வரும்? நாக்கு 250 கிராமும் இல்லை. நாக்கிக்கு தானே 250 கிராமும் இல்லை. ஆனால் எங்களோட உடம்பு 78 கிலோ 80 கிலோ. இந்த 80 கிலோவையும் நரகத்துக்கு கொண்டு போகிறது அதிகமாக. அதிகத்தில் வருது நாக்கு, பேச்சு, நாக்கு. எனவே நாக்குட விஷயத்தை நாங்கள் என்ன சொல்லணும்? மிச்சம் நிதானமான முறையில் 2 பேரும் அப்படி கூட்டாளி, ஒரு வார்த்தை போதும் சண்டை வாரத்துக்கு திடீரென்று. அதனால நாக்குட விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? மிச்சம் கவனமாக இருந்து கொள்ளணும். அப்ப ஜின்கள் வந்து மக்களுக்கு மத்தியில் அந்த டைம்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்துக்கு பின்னால பரப்பி விட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த காற்றை வசப்படுத்தினது, இந்த ஜின்களை வசப்படுத்தினது வந்து சூனியத்தை வச்சுத்தான். எதை வச்சு? சூனியத்தை வச்சுத்தான் அப்படின்னு பரப்பிட்டு. அந்த கொள்கை அப்படியே எது வரைக்கும் இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அவங்க மதீனால வரும் வரைக்கும். ஏன்னா மதீனால அந்த டைம்ல அதிகமான யூதர்கள் இருந்தார்கள். பனு குரைலா, பனு நுதைர், இதெல்லாம் யூதர்கள் பரம்பரை. அவங்க என்ன செஞ்சு வந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அவங்க வந்ததுக்கு பின்னால நபிமார்களுடைய லிஸ்ட்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன நேரத்தில் மதீனா யூதர்கள் சொன்னார்கள், சுலைமான் நபி அல்ல, அவர் ஒரு சூனியக்காரர். அப்ப என்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால அந்த பண்பு அப்படி பேசப்பட்டு வந்து இப்ப மதீனாலையும் செய்யப்படுது, நபியருடைய காலத்திலையும் பேசப்படுது. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், வலாகின்ன ஷயாத்தீன கஃபரு. சூனியத்தை பரப்பினது யாரு? ஜின்கள் தான், கெட்ட சைத்தான்கள் தான் சூனியத்தை பரப்பினது. வமா கஃபர சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பொழுதும் சூனியத்தை வைத்து என்ன செய்யவில்லை? ஆட்சி செய்யவில்லை. சர்டிபிகேட் சுத்தியாச்சு, முடிவுக்கு வந்தாச்சு. இறுதியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆரம்பமாக பைத்துல் மக்திஸை கட்டினது யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். முதலாவதாக பைத்துல் மக்திஸை கட்டினது யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். காபத்துல்லாக்கும் பைத்துல் மக்திஸுக்கும் எவ்வளவு காலம்? 40 வருஷம். எவ்வளவு? 40 வருஷம். காபத்துல்லா முதலாவது பள்ளி வாசல், அதுக்கு அடுத்தாப்புல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்திஸை கட்டினாங்க. ரெண்டுக்கும் எவ்வளவு காலம்? 40 வருஷம் கேப். அப்ப சுலைமான் நபி என்ன செஞ்சாங்க? பைத்துல் மக்திஸை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அவ்வளவுதான். அவங்க கட்டல, ஃபவுண்டேஷன் போட்டது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அதை புனர் நிர்மாணம் செஞ்சது, புதுமைப்படுத்தினது யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இந்த ஜின்கள் இதுல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணிச்சிட்டாங்க. அவங்களோட சிம்மாசனத்துல அவங்களோட ஒரு கோல், அசா கோல், சில மனிதர்கள் வச்சுட்டு இருப்பாங்களே நடந்து போறதுக்கு, அந்த மாதிரியான அசா கோல்ல அப்படி இருக்கிற நேரம் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இப்ப பைத்துல் மக்திஸுடைய வேலை நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் தஆலா கரையானுடைய அந்த ஏற்பாடை செஞ்சு அவங்க அந்த கை பட்டுட்டு இருக்கிற அந்த தடி, அதை கரையான் அரைச்சி கொஞ்ச நாள் போயிட்டு, அது எவ்வளவு காலம் அல்லாஹு அலம் போயிட்டு அந்த தடி அப்படியே உடையுது. அதுக்கு பின்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படியே பணியே விழுகிறார்கள். இப்பதான் ஜின்களுக்கு தெரியும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிச்ச செய்தி. இப்பதான் ஜின்களுக்கு தெரியும்
ஜின்கள் பேசுது எப்படி? லவ் கானு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லவ் கானு யஅலமூனல் கைப. எப்படி அந்த ஜின்களை வச்சு ஷைத்தான்களை வச்சு எப்படி இந்த சூனியக்காரர்கள் குறி சொல்பவர்கள் எப்படி மக்களுக்கு மறைமான விடயங்களை சொல்கிறார்களோ, இது ஜின்களுக்கு கிடையாது. மறைமுகமான அறிவு ஜின்களுக்கு கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? லவ் கானு யஅலமூனல் கைப, அவர்கள் அந்த மறைவான அறிவு அந்த ஜின்களுக்கு இருக்குமாக இருந்தால் மா லபிது ஃபில் அஸாபில் முஹீன், அந்த பாரமான கட்டிட வேலையில் அவர்கள் மிச்ச நாளைக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க. கட்டிட வேலையை செய்திருக்க மாட்டார்கள். ஏன்? மறைமுகமான செய்தி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மரணித்த செய்தி அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம், தெரியாது. எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால பைத்துல் மக்தஸ் அப்படியே செஞ்சு கட்டி முடிச்சிச்சது. எவ்வளவு காலம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், அந்த அப்படியே மரணித்த நிலைமையில எவ்வளவு காலம் இருந்தாங்க என்கிற செய்தி குறிப்பிடப்பட்டில்லை. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், குர்ஆன்ல அல்லாஹ் நூலுக்கு நூலாக என்ன செய்ய மாட்டான், எல்லாத்தையுமே செல்ல மாட்டான். ஏனென்றால் குர்ஆன் என்பது இது ஒரு வரலாற்று புக் கிடையாது, வரலாற்று புக் கிடையாது. இது ஒரு வழிகாட்டல், அஹ்காம் சட்டதிட்டங்கள் சொல்லப்படுகிறது, வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த வரலாறுல எவ்வளவு எங்களுக்கு பிரயோஜனமோ அந்த அளவு தான் செஞ்சிருக்கிறான் குர்ஆன்ல வரலாறு சொல்லியிருக்கிறான். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவருடைய புத்தி கூர்மை, ஒரு பிரச்சனை வந்தால் அதனை சமாளிக்கிற தன்மை, தீர்ப்பு கொடுக்கிறதுல மிகவும் புத்தி சாதுரியமான தன்மையோடு இருந்தவர்கள். அவங்களோட வாப்பா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான், யாக்கூப் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அப்படித்தான், நல்ல புத்தி கூர்மையானவங்க. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லியிருக்கிறான், அவங்க கொடுத்த ஒரு தீர்ப்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ்ல இன்னொரு தீர்ப்பும் வந்திருக்கிறது. எனவே அவர்கள் கொடுத்த 2 பிரபல்யமான தீர்ப்புகளை பற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற கிழமைக்கு பார்ப்போம்.